வந்து வித்யா கிட்ட போயிட்டு ஃபோன காமிச்சுட்டு, "என் ஃபோன திருடுனது நீ தான்னு எனக்கு தெரியும். உன்ன யார் இப்படியெல்லாம் பண்ண சொன்னா? சொல்லு உண்மைய" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்னங்க முத்து சொல்றீங்க? இந்த ஃபோன நான் திருடுனேனா? அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னா?" அப்படின்னு கேட்கும்போது, "இந்த ஃபோன் வந்து உன் கையில இருந்து தான் கீழ விழுந்துச்சுன்னு அந்த செருப்பு தைக்கிற பாட்டியும் தாத்தாவும் சொன்னாங்க" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. உடனேவும் அது வந்து எனக்கு கீழ கீழ தான் கிடைச்சுச்சு முத்து. அந்த ஃபோன வந்து எப்படி சம்மந்தப்பட்டவங்களுக்கு குடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளயும் வந்துட்டு அந்த ஃபோன அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டேன். அந்த ஃபோன கூட நான் ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து நடிக்கிறாங்க. பொய் சொல்லாத. எனக்கு இந்த ஃபோனுக்கும் ரோஹிணிக்கும் உனக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. அந்த பார்லர் அம்மா தான் பல ஃப்ராட் வேலைலாம் பண்ணுது. அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் நீ பொய் சொன்னேன்னு வச்சுக்கோ, நான் போலீஸ்லாம் கூப்பிட வேண்டியது இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல முத்து, நான் பொய் சொல்ல பார்லர் அம்மாவுக்கும் அந்த சிட்டிக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது. மறக்காம சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கிட்ட சொல்றாங்க. இல்ல எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்லி தான் வித்யா சொல்றாங்க. இல்ல அந்த ஃபோனு காணாம போன பிறகு தான் அதுல உள்ள வீடியோவும் வெளியாயிருக்கு. அதுவும் இல்லாம அந்த வீடியோவ பத்தி எனக்கும் அந்த சிட்டிக்கும் மட்டும் தான் தெரியும். அந்த சிட்டிக்கு தெரிஞ்சது இப்ப பார்லர் அம்மாவுக்கும் தெரிஞ்சு என் ஃபோன எடுத்து சிட்டிட்ட குடுத்து அந்த வீடியோவ வெளியிட்டிருக்கணும். இதான் நடந்திருக்கணும். உண்மைய சொல்லு. நீ அந்த பார்லர் அம்மாவுக்கு துணை போய்க்கிட்டு இருக்க. எல்லாத்துக்கும் எல்லாம் தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவ மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல வித்யா என்ன பேசன்னு தெரியாம, சரி நான் உண்மைய சொல்லிர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்றாங்க. ஆமாம், ரோஹிணி வந்து சிட்டி கிட்ட கடன் வாங்கியிருந்தா. அப்ப வந்து பணம் அவளால குடுக்க முடியல. நெருக்கடியா இருந்துச்சு. அதுக்கு வந்து சிட்டி வந்து சொன்னா, உங்க ஃபோன்ல வந்து ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோ வந்து என்கிட்ட வந்து குடுத்தேன்னா, நான் உன்கிட்ட பணம் வந்து வாங்க மாட்டேன். வட்டிய கம்மி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அத கேட்டுட்டு ரோஹிணியும் வந்து அவங்க ஃபோன எடுத்து அவன்கிட்ட போய் குடுத்துட்டா. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் நம்புற மாரி இல்லையே! அந்த எனக்கு என்னமோ அது ரொம்ப ஃப்ராட் வேல பண்ற மாரி தான் இருக்குது. எனக்கு என்னமோ அது நெறைய ஃப்ராட் வேல பண்ற மாரி தான் இருக்குது. என்ன நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அந்த இடத்த விட்டு போறாங்க. இந்த மாதிரி தான் வந்து நாளைக்கான எபிசோட் அமையலாம் சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.